ஆம், 2.5 2.5 வீதம் என்பது சரியானபடி 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தாங்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணியின் இறுதிப் போட்டியாளர் MMM மவாஹிர். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்கள் பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். உங்களுக்கான இலகுவான ஒரு வினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்ற அந்த இரா வழி பயணத்தை குறிக்கும் அரபு பதம். விண்ணுலக யாத்திரையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு தான் முதலாவது பயணம் செய்தார்கள். அந்த பயணத்தை குறிக்கும் அரபு சொல் மிஹ்ராஜ். இல்லை, அது பைத்துல் முகத்தஸில் இருந்து விண்ணுலகம் சென்றது. அதிக அணியைச் சேர்ந்த ஒருவர் எதிரணி காத்தாங்குடி மில்லத் முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். ஆம், அல் இஸ்ரா. அல் இஸ்ரா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தாங்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி. இதுதான் பார்வையாளர்களுக்கான கேள்வி. இதுவரை நோபல் பரிசு வழங்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரை வழங்கப்பட்ட நோபல் பரிசுகளுக்குள் அதனை பெற்றுக்கொண்ட முதலாவது முஸ்லிம் பெண்மணி என்ற பெருமைக்குரியவரின் பெயர் என்ன? பார்வையாளரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளிப்பதற்காக ஒரு பாடசாலை மாணவி வந்திருக்கின்றார். உங்களுடைய பெயர், வகுப்பு, பாடசாலை, ஊர், விடை அனைத்தையும் மொத்தமாய் சொல்லிவிடுங்கள். என் பெயர் AM ஹுமைரா. நான் மடல் முனிரா பாலிகா மகாவித்யாலயத்தில் வந்துள்ளேன். ஏராவூர். விடை ஸ்ரீநிபாதி. ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீநிபாதி என்பது சரியான விடை. சரியான விடையை கூறியிருக்கும் இந்த மாணவிக்காக இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் புத்தக பரிசை வழங்கி வைப்பதற்காக இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் அதன் கணக்காளர் ஜனாப் ஜவுஃபர் சாதிக் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். எனவே பார்வையாளர்களை, போட்டியாளர்களை, வானொலி நேயர்களே, முதலாம் சுற்றின் முடிவு இதோ. ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையை விட காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலயம் 50 மேலதிக புள்ளிகளை பெற்று முன்னணியில் திகழ்கிறது. இவ்வேளையில் 2ஆம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அளிக்கின்றேன். 2ஆம் சுற்றின் முதலாவது போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணியின் அணித்தலைவர் MMM முர்ஷிதினை அழைக்கின்றோம். உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையின் 7வது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டவர் சமல் ராஜபக்ஷ அவர்கள். இவர் இலங்கையின் எத்தனையாவது சபாநாயகர் என்பதே உங்களுக்கான கேள்வி. இலங்கையின் எத்தனையாவது சபாநாயகர்? 21வது. இல்லை, அதிக அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். சமல் ராஜபக்ஷ அவர்கள் எத்தனையாவது சபாநாயகர்? 23வது. 23வது என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணி. இனி காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலயின் அணித்தலைவி MMF சிஹாமா. உங்களுக்கான கேள்வி இதுதான். சப்ரகமுவ மாகாண ஆளுநரின் பெயர் என்ன? சப்ரகமுவ மாகாண ஆளுநர் யார் என்பது உங்களுக்கான கேள்வி. லொகு பண்டார, முன்னாள் சபாநாயகர். முன்னாள் சபாநாயகர் WJM லொகு பண்டார என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி. ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலய தேசிய பாடசாலை நடத்த போட்டியாளர் SIM கியாஸ். உங்களுக்கான கேள்வி இதோ. தாவரங்களுக்கு தாவரவியல் பெயர், விலங்குகளுக்கு விலங்கியல் பெயர் உண்டு. அந்த வகையிலே நான் குறிப்பிடுகின்ற தாவரம் இலங்கையின் ஏற்றுமதி பெயர்களில் ஒன்றான ரப்பர். ரப்பர் தாவரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? ஹெவியா பிரேசிலியன்சிஸ். ஹெவியா பிரேசிலியன்சிஸ் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அடுத்த போட்டியாளர் MJM ஹக்கீமா. உங்களுக்கான கேள்வி இதுதான். இலங்கையிலே புகழ்பூத்த பெருமோர்களுக்கு முத்திரைகள் வெளியிட்டு வருவது வழக்கம். அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இறுதியாக முத்திரை வெளியிடப்பட்ட ஒரு சம்பவம் கல்முனையில் நடைபெற்றது. கேள்வி என்னவென்றால், கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் அரசியல் பிரமுகர் ஒருவருக்கு முத்திரை வெளியிடப்பட்டது கல்முனையில். அந்த அரசியல் பிரமுகரின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். MS காரியப்பர். கேட் முதலியார் MS காரியப்பர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலய தேசிய பாடசாலை அணியின் MIM சப்ராஸ். உங்களுக்கான கேள்வி இதுதான். முத்திரையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் யார்? முத்திரையின் தந்தை. சில தந்தைகள் இருக்கின்றார்கள். கம்ப்யூட்டரின் தந்தை என்று சொல்பவர் சார்ல்ஸ் பபேஜ். முத்திரையின் தந்தை லலிந்த பெரேரா.
இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் வந்து விடை கூறலாம். உலகிலே முத்திரையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலயக்கு சந்தர்ப்பம். முத்திரையின் தந்தை. இரு அணிகளும் விடையளிக்கத்தவருடன் அந்த கேள்விக்கான சரியான விடை ரோலன் ஹில் என்பதே சரியான விடை. ரோலன் ஹில் என்பதே சரியான விடை. இனி காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலயம் அடுத்த போட்டியாளர் MBF இம்ரானா. உங்களுக்கான கேள்வி இதுதான். சியாங் என்ற சக்கரவர்த்தியை தோற்கடித்து மக்கள் சீன குடியரசை ஸ்தாபித்தவர். செம்படை கொண்டு சியாங் என்ற சக்கரவர்த்தியை தோற்கடித்து மக்கள் சீன குடியரசை ஸ்தாபித்த தலைவரின் பெயர். அதை அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் விடை கூறலாம். இல்லை, ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணிக்கு சந்தர்ப்பம். மாவோ சேதுங் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். MMM சியான். மரபு பெயர்களில் ஒன்று. தமிழிலே மிக இலகுவான கேள்வி. வாழையின் இளம் பிஞ்சு கச்சல் என்று அழைக்கப்படும். பலாவின் பிஞ்சு எந்த மரபு பெயரால் அழைக்கப்படும்? இல்லை, அதே அணியைச் சேர்ந்தவர் ஒருவர். இதற்கு சந்தர்ப்பம். மூசு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் MNF நசுஹா. உங்களுக்கு மரபு சொல் ஒன்றுதான், கூட்டத்தை குறிக்கின்ற சொல். பூதங்களின் கூட்டம் பூதகணம் எனப்படும். இதேபோல் மயில்களின் கூட்டம் மயில்களின் கூட்டம் எந்த கூட்ட பெயரால் அழைக்கப்படும்? பூதங்களின் கூட்டம் பூதகணம், மயில்களின் கூட்டம். அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். ஆம், குலாம் என்பதே சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலையின் இறுதிப் போட்டியாளர் MMM மபாஹிர். உங்களுக்கான கேள்வி இதுதான். எகிப்தின் மன்னராக இருந்த ஃபாரூக் மன்னரை தோற்கடித்து ஜனநாயக ஆட்சியை நிறுவி அந்த நாட்டின் முதலாவது ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அவருடைய பெயர் என்ன? எகிப்தின் முதலாவது ஜனாதிபதி. அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் விடையளிக்க தவறுடன் கேள்விக்கான சரியான விடை கமால் அப்துல் நாசர் என்பதே சரியான விடை. கமால் அப்துல் நாசர். இனி காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய இறுதிப் போட்டியாளரும் இன்றைய போட்டி இறுதிப் போட்டியாளருமான ASF ராகிலா. உங்களுக்கான கேள்வி இதுதான். விஞ்ஞான பெயரோடு தொடர்பான கேள்வி. மனிதர்களை அழைக்கும் விஞ்ஞான பெயர், மனிதர்களுக்கான விஞ்ஞான பெயர் ஹோமோசேபியன்ஸ். கேள்வி என்னவென்றால் பூனைக்கான விலங்கியல் பெயர் அல்லது விஞ்ஞான பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த வேறேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். ஃபேலிஸ் டொமஸ்டிகா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி. பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய போட்டி முடிவை காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணியைச் சேர்ந்த MJM ஹக்கீமா 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவருக்கான ஊக்குவிப்பு பரிசு நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு 9 தெமடகுட வீதி மருதானி இலக்கம் 77 அமைந்திருக்கும் மாபெரும் இஸ்லாமிய புத்தக இல்லம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைக்கின்றோம். ஏறாவூர் மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி அலுவலகத்தின் நிகழ்ச்சி திட்ட உதவியாளர் ஜனாப் MA ரியாஸ் முகமது அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். கலந்து கொண்ட பாடசாலைக்கான சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைக்கின்றோம். இலங்கை இளைஞர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவர் ஜனாப் NMM பாயிஸ் அவர்களை அழைக்கின்றோம். இதோ இன்றைய போட்டியின் முடிவு. ஓட்டமாவடி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை 20 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது.
இவர்களோடு போட்டியிட்ட காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி 80 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. 60 மேலதிக புள்ளிகளால் காத்தான்குடி மில்லத் மகளிர் மகாவித்யாலய அணி வெற்றி ஈட்டிக் கொண்டது. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அறிவு கலைஞர் நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை விரிந்தது உலகம் பறந்தது, செல்வம் செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு பொது உலகனை அலங்கரிக்க அணிவகத்திற்கு மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவு களஞ்சியம்